தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றிமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகடா சித்தம் ஞானதம் சாஸ்திரப்னம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் படமாமுதான் கலிதேவம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு இதை நான் இப்போவே பிக்ஷை பண்ணணும், இதை நான் இப்போவே பிக்ஷை பண்ணணும். சங்கராமிரதம் அப்படிங்கிற மகாபெரியோடைய பக்தர்களுடைய அனுபவங்களை எழுதின ஒரு தொகுப்பில் புஸ்தகத்தில் இது இருக்குது. இந்த அனுபவம் இது 1986 பாம்பே டெயிங் ரமணன்னு எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு நடந்த ஒரு அனுபவம். மகாபெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக இவர் காஞ்சிபுரம் போனார். அப்போ பாலகிருஷ்ண ஜோஷி அப்படிங்கிறார். அப்போ தான் இவர் முதல் பார்க்குறார். பெரியவாளுடைய பெரிய பரம பக்தர் இல்லையா ஜோஷி அப்படின்னு சொல்லுவோம், அதான் பாலகிருஷ்ண ஜோஷி. அவரை முதல்ல அவர் பார்த்துருக்கார். பார்த்தபோது அவருடைய பக்தியை பார்த்து இவர் ரொம்ப அசந்து போயிட்டாராம். பெரியவாளுக்காக அவர் வீட்டிலேருந்து அவர் பாரிஸ் கார்னர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இவாள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல தான் இருந்திருக்கார். அவர் தனியான ஒரு அக்ரஹாரம் மாதிரி இந்த இவாள்லாம் இருக்குவா, இந்த ஜோஷி அந்த குரூப் அவள்லாம் இருக்கக்கூடியவா அந்த பிராமணன். அந்த இதுலேருந்து அவர் அங்கேருந்து கிளம்பி இங்கே வருவார் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு அடிக்கடி. அப்படி வரச்சே ரொம்ப காஸ்ட்லியான பழங்கள்லாம் கொண்டு வருவாராம். அவரோட இவருக்கு பழக்கம் ஏற்பட்டது பாம்பே டெயிங் ரமணனுக்கு. அப்போ ரமணனை ரமணன்கிட்ட அப்போது அன்றைக்கி பெரியவா ஜோஷியை காமிச்சு ஜோஷியை பாலகிருஷ்ண ஜோஷியை காமிச்சு, இவன் எனக்காக நல்ல பழங்களெல்லாம் கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லி ரமணனை பார்த்து சொன்னார். இப்படி சொன்னது ரமணனுக்கு எப்படி தோணித்தனா, அப்போ ஏன் நீ கொண்டு வரக்கூடாதுன்னு பெரியவா சொல்கிற மாதிரி அவருக்கு ஒரு மெசேஜ் மாதிரி தெரிஞ்சுது. அதனால் இவர் வாங்கிட்டு வரணும்னு ஆரம்பிச்சார். அப்போ இவருக்குடைய சேல்ரி ரமணனுக்கு ரொம்ப குறைச்சலாம். 100 ரூபாய் 200 ரூபா அந்த காலத்து சேல்ரி அவ்வளோதானே இருக்கும். இவர் ஜோஷிக்கிட்டேயே ஒரு 200 ரூபா கடன் வாங்கிட்டு ஜோஷி பாலகிருஷ்ண ஜோஷி எந்த கடையில் வாங்குவாரோ அதே கடையில் போயிட்டு நிறைய பழங்களை ஒரு நாள் வாங்கிட்டார். பாரிஸ் கார்னர் கிட்ட இருக்கும் அது. அங்கே பஸ் ஏறினார். பெரியவாளை தரிசனம் பண்ணி பெரியவாக்கு சமர்ப்பணம் பண்ணலாம். பெரியதான் சொல்லிட்டாலே பக்தி பெரியவாளை பார்த்தோடனே வந்துடுமே. அவர் அங்கேருந்து காஞ்சிபுரம் போகிறதுக்கு வந்தவர் அன்றைக்கி பஸ்ஸஸ் எதுவுமே போகலை, ஸ்ட்ரைக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டார். என்னடா அது இப்படியா இருக்கேன்னு கவலைப்பட்டார். பக்கத்தில் ஒருத்தர் இருந்தவர் சொன்னார், நீங்கள் பீச் ஸ்டேஷன் போங்க, பீச் ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் காஞ்சிபுரம் போகிறது அப்படின்னு அவர் ஒரு ஐடியா கொடுத்துருக்கார். இதெல்லாம் யார் பரமேஸ்வரன் மகாபெரிவா கொடுத்தா தான் முடியும். இவர் உடனே அது சொன்னபடி பண்ணியிருக்கார். பண்ணிவிட்டு காஞ்சிபுரம் போயிட்டு ஸ்டேஷன்லேருந்து மடம் போடணும்னா தெரியும், அது கொஞ்சம் பக்கத்தில் இல்லை, நல்ல தூரம்தான். அங்கேருந்து ஏதாவது ஆட்டோ ஏதாவது ரிக்ஷா ஏதாவது வச்சுன்னு தான் போயிருப்பார், சைக்கிள் ரிக்ஷா ஏதாவது. அந்த காலத்தில் மடத்துக்கிட்ட சேரும்போது ராத்திரி 9 மணி. அப்போது இவர் பெரியவாளை பார்க்கலான்னு போடும்போது கையில் பழங்கள்லாம் தூக்கின்னு போகிறார். போகும்போது யாரோ விஐபிஸ்லாம் மகாபெரிவா முன்னாடி இருந்தாலும் உட்காந்துருந்தா, இவரும் அங்கே போனார். ரமணனும் அங்கே போய் நின்றுந்தார். ஒரு தட்டில் பழங்கள்லாம் வச்சுட்டு பெரியவா முன்னாடி வச்சுட்டு இவர் நமஸ்காரம் பண்ணோடனே பெரியவா கேட்டாலாம் அடுக்கு தொண்டர்கிட்ட சிஷ்யர்கிட்ட, இவன் எப்படி வந்தான்னு கேளு அப்படின்னாராம். அப்புறம் இவர் சொல்லியிருக்கார், இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கு இருந்தாலுமே நான் இப்படி வந்தேன் எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். அப்புறம் பெரியவா அந்த பழங்கள்லாம் நல்லா அப்படி தடவி பார்த்துட்டே இருந்தாராம். அப்புறம் அதுலேருந்து ஒரு மங்குஸ்தான் பழத்தை எடுத்தாராம். எடுத்து சிஷ்யரை அப்போ எதிர்க்க விஐபிஸ்லாம் இருக்காளாம். இதை நான் இப்போவே பிக்ஷை பண்ணணும் அப்படின்னாராம். அதுக்கு அந்த சிஷ்யர் சொன்னாராம், பெரியவா ரொம்ப டைமாக எடுத்துப்போ, ஏற்கனவே பெரியவா அவ்வளோ டைம் ஆனவுடனே பிக்ஷை பண்ண மாட்டான், முன்னாடியே பண்ணிவிடுவாள். இவ்வளோ அதுக்கப்புறம் ஒத்துக்காது போட பெரியவாவுக்கு. அது பெரியவாளுக்கு எப்படி தெரியும், அவருக்கு தான் தெரியும் சிஷ்யருக்கு.
ஆனால் பெரியவா பரமேஸ்வரன் யாருக்கு தெரியும்? அதுதான் ரொம்ப டைம் எடுத்து பெரியவா பிக்ஷை பண்ண வேண்டாம் அப்படின்னு அவர் அக்கறையிலே சொல்லியிருக்கார். பெரியவா வந்து ஒரு முறை விட்டான், அவரை விட்டுட்டு பக்கத்துலேயே இப்படி பார்த்தாரான். அவரையும் கத்தி கொண்டு வரணும், அங்கே கத்தி பக்கத்துலேயே இருக்குது. பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் நினச்சா கத்தி அங்கே வந்துடும். ஒரு கத்தி இருந்தது, அதை எடுத்து பெரியவா வஸ்திரத்துலேயே இப்படி இப்படி தொடச்சின்ட்டு அந்த மங்குஸ்தானை அது கையில் வச்சுட்டு அதை வெட்டு போட்டார். ஒரு வெட்டுட்டு ஒரு இதை எடுத்து நேராக உடனே எல்லார் எதிர்க்கும் பெரியவா வந்து அதை பிக்ஷை பண்ணார். பெரியவா சாப்பிட்டார். அதை சாப்பிட்டுட்டு இன்னொரு இதை வந்து எடுத்து பெரியவா வந்து கொடுத்து இவர்கிட்ட சிஷ்யர்கிட்ட கொடுத்து பீனார் அப்படின்னா ரமணங்கிட்ட கொடுன்னு கொடுத்துட்டு பெரியவா அதோடு நிறுத்தலை. இப்பயே பெரியவா ஏதோ அவருக்கு சொல்லியிருக்கார் சைகையில். அவர் சொன்னார், ரமணனை பாம்பே டைங் ரமணனை பார்த்து அந்த சிஷ்யர் சொன்னாராம், பெரியவா அவங்கக்கிட்ட சொல்கிறா, நீங்கள் இங்கேயே உட்காந்துட்டு இப்போவே அது சொன்னது யாருன்னா வேதபுரி மாமா, இப்போவே நீங்கள் பிக்ஷை பண்ணணும். வேதபுரி மாமா தான் அங்கே இருந்திருக்கார். இப்போயே பிக்ஷை பண்ணணுங்கிறார் அப்படின்னாலும் வேறு வழி இல்லை. ரமணன் அங்கே உட்காந்துட்டார், பெரியவா இதற்கே பிக்ஷை பண்ணார் அப்படின்னா அது ஏதோ விஷயம் இருக்குது. பெரியவா அனுகிரகம் ஏதோ ஒரு விதத்தில் பண்ணுறாருன்னு தெரியுது. அப்போது பெரியவா வந்து அவருடைய வலதுகையை வசத்தி ரமணனுக்கு ஆசீர்வாதம் பண்ணாராம், அனுகிரகம் பண்ணார். அந்த விஐபிஸ்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருந்தாலாம். அது எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம். ரமணன் வந்து சொல்கிறாராம், உன்னோட பக்தியை நான் ஏற்றுன்ட்டேன் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ பேர் சாட்சி மாதிரி பெரியவா அந்த விஐபிஸ்க்கு முன்னாடி இதை பண்ணியிருக்கார் அப்படின்றது தான் ஒரு மெசேஜ் மாதிரி பெரியவா கொடுத்துருக்கா அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுட்டாராம். பெரியவாளுக்குன்னா பிக்ஷை பண்ணுறதுக்கு கிடைக்காதா? எதிர்க்க இருக்க விஐபிஸ் நிறைய இருக்கா, சொன்னால் கொண்டு வந்து கொட்டுவாளே லோடா. ஆனால் பெரியவா வந்து இந்த பாம்பே டைங் ரமணன் ரொம்ப அப்போது சொல்பமான ஒரு வருமானத்தில் இருந்தபோது, அப்போ அவருக்கு கல்யாணம் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அதில் கடன் வாங்கிட்டு ஜோஷிக்கிட்ட திருப்பி கொடுத்துருப்பார். இருந்தாலும் இந்த 200 கடன் வாங்கி 200 ரூபாய்க்கும் பழம் வாங்கிட்டு வரும்போது அது ஒரு பழத்தை எடுத்து பெரியவா தாம் பிக்ஷை பண்ணிவிட்டு அந்த பிக்ஷை அவருக்கு கொடுக்குறாருன்னா அவருக்கு எப்பேற்பட்ட பக்தி வந்திருக்கும். ஒன்றும் இல்லாத நம்ம ஆள் நம்மளுக்கே இந்த மாதிரி பக்தி பெரியவா மேலே வருதுன்னா, ரமணனுக்கு அப்பேற்பட்ட பக்தி பெரியவா கையால் வாங்கின பழத்தை சாப்பிட்டதுனால அவருக்கு வந்திருக்கிறதுல எதுவும் அதிசயம் இல்லை அப்படின்னு எனக்கு தோன்றுறது. பெரியவாளை பார்த்தவாளுக்கே வருமே அந்த பக்தி. அப்போ அவர் கையால் கொடுத்த பழத்தை அவர் சாப்பிட்ருக்கார் அப்படின்னா ரமணனுக்கு எப்பேற்பட்ட பாக்கியம். அதை விட பெரியவா வந்து தான் பிக்ஷை பண்ணணும்னு கேட்டு இவர்கிட்ட வாங்கிட்டா மாதிரி தான் இது எல்லாத்தையும் நடத்தியிருக்காருன்றத எல்லாரும் முன்னாடி சாட்சியாக பெரியவா காமிச்சிருக்காருன்னு தெரியுது. ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிய பாதவேச்சர்.